ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, என்னுடைய ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி போயிடுச்சு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் அப்பீல் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். லீகலாக நிறைய பிரச்சனை. என்னென்னா நான் காப்பிரைட்டு சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேறேன். கிரிக்கெட் வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன். அது இவனோட பேஜ், இது அவங்களோட பேஜோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வார்னிங் கொடுத்து தூக்கிட்டானுங்க. பட் ஒரே டைமில் அவ்வளோ வார்னிங் கொடுத்து தூக்கிடக்கூடாது. அது கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தாலும் எனக்கு நல்லா இருக்கும். பட் என்ன பிரச்சனைனே தெரியல, நமக்கு அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியல. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ஐடியை ஆக்டிவேட் பண்ண நான் திரும்பவும் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 50,000 ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க. இந்த 50,000 ஃபாலோவர்ஸுமே எனக்கு என்ன ஒரு பெருமையான விஷயம்னா, ஒருத்தரை கூட போயிட்டு என்ன ஃபாலோ பேக் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நாம் வந்து நம்ம திறமையாலாம் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலை. நாம் வந்து தலைவரை பற்றி பேசணும், ஏதோ ஆண்டவன் மனிதத்தில் ட்ரெண்ட் ஆகணும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நம்ம அதையே யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற மனசு எனக்கு வரல. அப்படியும் ஃபாலோ இருந்தாலும் சில வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது அது இன்னொருத்தரோட வீடியோவாக இருந்து அதில் ஃபாலோ இருந்தால் அப்படி இருந்துருக்கலாம். மற்றபடி நான் அப்படிலாம் நான் கேட்கல. ஏன்னா அது இன்னத்துக்கு வேணாம், அப்படியே வரட்டும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 50,000 பேர், எனக்கு 50,000 பேர் வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 47 கிட்ட வந்துருச்சு அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது அது ஆக்டிவேட் ஆக. நாளைக்கு ஆக்டிவேட் ஆகலாம். அன்புடன் ஏகனா 2.0 சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கலாம். பட் அது இந்தளவுக்கு போகும் தெரியல. நான் என்னோடய ஆசை என்னென்னா, யூடியூப்பில் ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும், யூடியூப்பில் ஏதாவது பண்ணணும் தான் ஆசை. அது அப்போது அதனால தான் இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ், குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, பசங்களோட விளையாடுறது, ஏரி காடு ஏதாவது ஒன்று போட்டுட்ருப்பேன். ஸோ நான் வேறு எதுவும் சொல்லலை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வெளியே தான் சிரிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள நிறைய கஷ்டமாக இருக்கும். ஈவன் இந்த வீடியோவில் தான் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் நான் வீடியோ போட்டால் 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஷேரில் ஆகும். பட் இங்கே ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறது ஒரு 140 சப்ஸ்கிரைபர்ஸ். அதில் ஒரு 4 பேர் வந்து இந்த வீடியோ பார்த்தா பெரிய விஷயம். பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறேன் ஒரு வார்த்தையை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, ஒரு எல்லாம் கேட்டதில்லை. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போகிறேன்னா யூடியூப்பில் தலைவருக்காக ஒரு ஆல்பம் எழுதி, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து அதை ஒரு வீடியோஸாக எடிட் பண்ணி அதை போட்டு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்கலாம்னு நினச்சி ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ணுவேன், பண்ணாமலும் போக மாட்டேன். 2026 வரப்போதில்லை, 27. ஸோ அந்த ஒரு ஐபிஎல் நான் கேட்பேன். பட் இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷன் வரல. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் ஏகநாதன் இன்ஸ்டாகிராம் பேஜை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். முடியாத பட்சத்தில் நான் அதிகமாக யூடியூப்பில் தான் அதிகமாக இருக்க போகிறேன். அதிகமாக ஸ்டோரிஸும், அதிகமாக கிரிக்கெட் பற்றியும் இல்லை, அதிகமாக வீடியோஸ் நல்லா ஃபன்னாகவும் சரி எல்லாமே நான் பேசுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சர்ப்ரைஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்துக்கலாம். 50,000 ஃபாலோவர்ஸ் போனாலும் அதே 50,000 சப்ஸ்கிரைபர் நான் இங்கே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே. பாய்.